வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. இன்றைய நகர்வள பகுதியில் நாம் ஓர் புதுமையான நிகழ்ச்சியையும் இந்த நகர்வள மூலமாக தர வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த நிகழ்ச்சியை தருகிறோம். தமிழகத்தினுடைய மறக்க முடியாத தலைவர்களிலே என்றைக்கும் மக்கள் மனங்களிலே நிறைந்திருக்கின்ற தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் என்று போற்றப்படுகின்ற டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞர் அவருடைய 100வது பிறந்த நாள் விழா இன்றைக்கு நாடெங்கும் வெகு சிறப்பாக கொண்டாடி ஓராண்டு முழுவதும் கலைஞர் அவருடைய 100 ஆண்டு விழாவை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் நீலமலை தொலைக்காட்சி பட்டிமன்றம், சிறப்பு நிகழ்ச்சி, அவர் புகழ் சொல்லும் வரலாறு என்றெல்லாம் நாம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கலைஞர் அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் அவர் உடல் ஆரோக்கியமா இருக்கின்ற வரை செய்து வந்த பணிகளை பற்றி புகைப்படங்களோடு அதனை பெருமைப்படுத்தி வரிசைப்படுத்தி அவருடைய புகழுக்கு மணிமகுடம் சூட்டுகின்ற வகையிலே இன்றைக்கு நமது நீலமலை தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை தருகிறது. டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழும் கலைஞரையும் பிரிக்க முடியாதது ஒன்றாக இருக்கிறது. தமிழ் மக்களும் கலைஞரும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்ட உறவுகள் போல் வாழ்நாள் எல்லாம் தமிழும் தமிழ் மக்களும் தமிழ் மண்ணும் தமிழுக்காக உழைத்த ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் தன்னுடைய உடல் ஆரோக்கியமா இருந்தவரை ஒவ்வொரு நாளும் அவர் செய்த பணிகளை படங்களோடு நாம் இன்றைக்கு இந்த நகர்வள பகுதியில் நமது நீலமலை தொலைக்காட்சியிலே சொல்லவிருக்கிறோம். கலைஞர் அவர்கள், முத்தமிழ் அறிஞர் அவர்கள், டாக்டர் அவர்கள், முன்னாள் தமிழக முதல்வர் அவர்கள், தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் அதிகாலை 5 மணிக்கே எழும் பழக்கம் கொண்டவர் கலைஞர் அவர்கள். எழுந்ததில் முதலில் செய்யும் காரியம் தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை நாள் பத்திரிகைகளையும் ஒன்று விடாமல் வாசிப்பது, அதை பார்ப்பது, அதை பார்த்து முடித்தவுடன் பின் அடுத்ததாக தொடர்வது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதுவது. ஒவ்வொரு நாளும் உடன்பிறப்பே என்று அவர் எழுதுகின்ற முரசொலி கடிதத்தை படிக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் கலைஞர் அவர்கள் நேரடியாக தன்னிடம் பேசுவதை போல கருதக்கூடியதுதான் உடன்பிறப்புகள் கடிதம். கடிதம் எழுதி முடித்ததும் தமது தனி செயலாளர் சப்பாரி போட்ட சண்முகநாதனிடம் கூறி அறிக்கைகள் தயார் செய்யும் வாய்மொழி குறிப்புகளை அளிப்பார். சப்பாரி போட்ட சண்முகமும் அந்த குறிப்புகளை எடுத்து வைத்துக் கொள்ளுவார். அதன் பிறகு அன்றாடம் தினம் யாருக்கெல்லாம் வாழ்த்து தந்திகளை அது குறித்த விவரங்களை தன்னுடைய உதவியாளர் சண்முகத்திடம் கேட்டு பெற்றுக்கொண்டு வாழ்த்து செய்திகளை தன்னுடைய கைப்பட எழுதி தருகிறார். அதனை தொடர்ந்து காலையில் வருகை தரும் சிறப்பு விருந்தினர்களை, டாக்டர் கலைஞர் அவர்களை தினமும் பார்க்க வருகின்ற சிறப்பு விருந்தினர்களை, கழக உடன்பிறப்புகளை மலர்ந்த முகத்தோடு சிரித்துக் கொண்டே கலைஞர் அவர்கள் வழக்கமாக பார்ப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் கலைஞர் தினமும் சென்று தரிசிக்கும் வாக்கியம் பெற்றிருந்தவர்கள் 20 என்று 3 குறிப்பாக ஒரு 4 பேரை குறிப்பிடலாம். அதில் கலைஞர் அவர்களை தினமும் சந்திக்கக்கூடிய முக்கியமானவர்கள் கலைஞர் அவருடைய நண்பரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருமான அன்பழகன் பேராசிரியர் அவர்களும், வைரமுத்து அவர்களும், துரை முருகன் அவர்களும், ஆற்காடு வீராசாமி கலைஞருடைய நெருங்கிய நண்பராக இருந்த, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக இருந்த ஆற்காடு வீராசாமி, அதை போல வீரபாண்டிய ஆறுமுகம் என இப்படி நெருங்கிய கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், தன்னுடைய நண்பர்கள் என்று பார்த்து அவரிடம் பேசிவிட்டு
காலையில் இத்தனை வேலைகளையும் சிரத்துடன் முடித்துவிட்டு பிறகு அண்ணா அறிவாலயம் புறப்படுகிறார். அங்கே தமது அரசியல் பணிகளை குறித்து கழக செயலாளர்கள் மற்றும் கட்சி உயர்மட்ட குழுவினருடன் தினமும் ஆலோசனை நடத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அறிவாலை பணி முடித்ததும் மதிய உணவு வீடு திரும்பும் கலைஞர் அவர்கள் சற்று நேரம் ஓய்வுக்கு பின் மீண்டும் அன்று மாலை தினசரி நாளிதழ்களை ஒன்றுவிடாமல் பார்வையிட்டு படித்து அதை சிந்தனையில் கொண்டு வரும் வழக்கத்தையும் கொண்டிருந்தார் கலைஞர் அவர்கள். நாளிதழ்களை வாசித்து முடித்து பல்லாண்டு காலம் தொடர்ந்து ஆற்றி வருகின்ற அரும் பணிகளிலே ஒன்று அவருடைய கலை சேவை பணிகள் தொடர்கிறது. ஆம், நமது கலைஞர் அவர்கள் திரைப்படங்களுக்கு கதை, வசனம், பாடல்கள் என்று எழுதுவது வழக்கமாக கொண்டிருந்தார் அல்லவா? கலைஞர் தமிழுக்கும் அறிமுகமான அவரது தமிழ் வசனங்கள். எனவே திரைப்படங்களுக்கு வசனம் எழுதுவதை மட்டும் அவர் ஒருபோதும் விட்டவரில்லை. தமது தள்ளாத வயதிலும் அவர் பல திரைப்படங்களுக்கு வசனம், பாடல் என்று எழுதி வந்த வேளையில் ஸ்ரீ ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான் எனும் தொலைக்காட்சி தொடருக்கு கூட அவர் திரைக்கதை எழுதி கொண்டிருந்தவர் நமது டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆகவே தினம் மாலை நாளிதழ் வாசித்தவுடன் கலைப்பணியையும் அவர் தொடர்வார். அது முடிந்ததும் மீண்டும் அண்ணா அறிவாலயத்திற்கு அவருடைய பயணம் தொடர்கிறது. அங்கே அரசியல் ஆலோசனைகளை முடித்துக் கொண்டு வீடு திரும்பும் கலைஞர் இரவு தொலைக்காட்சி செய்திகளையும் அவர் தொடர்ந்து பார்ப்பதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறார். கலைஞர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தவரை அவருக்கு நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற நீலமலை நெப்போலியன் ராசா, பொன்முடி, துரைமுருகன் உள்ளிட்டோர் கலைஞருடன் இணைந்து தொலைக்காட்சி செய்திகளையும் வாசிப்பதையும் அந்த நிகழ்வுகளையும் பார்ப்பது வழக்கம் என்று கூட சொல்லப்படுகிறது. அதன் பிறகு கூட சளைக்காமல், சலிப்பு கொள்ளாமல், தனது வயது எண்ணி இருக்காமல் தனது 93வது வயதிலும் தமக்கான இணையதளம் பக்கத்தில் தொண்டர்களுடன் உரையாடும் வழக்கத்தையும் கொண்டிருந்தார் டாக்டர் தலைவர் கலைஞர் என்பது ஒரு ஆச்சரியத்திற்குரிய செய்தியாக இருக்கிறது. அதற்கு பின் தன் இரவு உணவுக்கு பின் கட்சியின் முக்கிய தலைவர்கள் அடுத்த ஆற்ற வேண்டிய ஆக்கப்பணிகளுக்கான அறிவுரை, ஆலோசனை வழங்கப்படும். இப்படி தினம் சூரியன் உதிப்பதற்கு முன்பே, கதிரவன் உதித்து எழும் முன்பே எழுந்துவிடும் பழக்கம் கொண்டவர் கலைஞர். இரவிலும் அந்த சூரியன் வழி அனுப்பிவிட்டுத்தான் அவர் படுக்கைக்கு செல்வது, உறங்க செல்வது வழக்கம் என்று தெரிகிறது. தமது கட்சி சின்னமாக உதய சூரியனை தேர்ந்தெடுத்த தலைவர் கலைஞர் வாழ்நாள் முழுவதும் அந்த சூரியனோடு போட்டியிட்டு உழைக்கவும் தயங்காதவராகவே இருந்திருக்கிறார். அதனால்தான் வெற்றிக்கு மேல் வெற்றி அவரால் ஆற்ற முடிந்தது. 5 முறை தமிழகத்தின் முதல்வராக அவர் வர முடிந்தது, அதை சிறப்போடு செய்ய முடிந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட கலைஞருக்கு, முன்னாள் தமிழக முதல்வருக்கு, தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவராக திரையுலகத்தில் கதை வசனம், தமிழக அரசியலில் 5 முறை முதல்வர், தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் தன் உயிரென வாழ்ந்த அந்த ஒப்பற்ற தலைவனுடைய அன்றாட வாழ்க்கையை இன்றைக்கு நமது நீலமலை தொலைக்காட்சி அவரது 100வது பிறந்த நாள் ஆண்டு விழாவில் ஒரு பகுதியாக இதை வழங்குகிறது. தொடர்ந்து தமிழ் இனத்தின் ஒப்பற்ற தலைவராக தமிழ் மக்களால் கலைஞர் 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 என்று சொல்லப்படுகின்ற தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அவர் புகழுக்கு இன்னும் மணிமகுடம் சூட்டும் நிகழ்ச்சியை தொடர்ந்து நமது நீலமலை தொலைக்காட்சி வழங்கும் என்று இந்த நிகழ்ச்சியிலே வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நீலமலை அன்பில் வான்.